வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரை டு கல்லணை. நம்ம கரிகால சோழன் கட்டின அந்த கல்லணையை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மதுரையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரைடு. இது ஒத்தக்கடை ரோடு தான். ஓகே, ஓரளவுக்கு மெதுவாகவே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். டைமிங் பார்த்தினா 10 மணி ஆச்சு. ஓரளவுக்கு பெட்ரோலுமே பாதி டேங்க் கிடக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதி போயிட்டு அங்கே போய் பெட்ரோல் ஃபுல் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ அந்த ஏரியா வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வரலாறையும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த கல்லணையுமே உங்களுக்கு நான் எவ்வளோதுக்கு வியூவை காமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரம் என்னால் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். அப்புறம் இனிமேல் என்னோடய வீடியோவில் வரதை பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் சம்மந்தமாகவும் ட்ராவல் வீடியோவும் கொஞ்சம் அதிகமாக வருங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு கமெண்ட் மட்டும் பாருங்கள். ஓகேங்க. இப்போ திருச்சி வந்துட்டோம். திருச்சி வந்துட்டு ரைட் சைடில் இந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்துக்கிட்டே நீங்கள் அந்த கல்லணையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த கிராமத்து சைடே உள்ளே போனேன். ரோடு வந்து சின்ன ரோடு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு சைடில் வாழ்கிற மக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே தெரிஞ்சிச்சு. ஆனால் விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்குங்க. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். விவசாயத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. காரணம் நம்ம கரிகால சோழன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிய அந்த ஒரு அணையினால் இவ்வளோ விவசாயங்களும் நல்லா நடந்துக்கிருக்குங்க. சரி, ஓகேங்க. ஓரளவு நம்ம இப்போ வரலாறு சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ 2000 வருஷம் அதுக்கு முன்னாடி கட்டின அணை. இப்போ ஒரு ரீசெண்டாக அதர்ஸ் கண்ட்ரிலே வந்து ஒரு 100 வருஷம் கட்டின அணை கூட ஏதாவது நிலநடுக்கம் வந்துடுச்சுன்னா இடிஞ்சிடுமோ பயத்தோடு இருக்காங்க. ஆனால் 2000 வருஷம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்ம தஞ்சை பெரிய கோயில் கூட 1000 வருஷம், அதுக்கும் முன்னாடி 1000 வருஷத்துக்கு வாழ்ந்த சோழமன் கட்டினக்கான அப்போ உள்ள எப்படி சொல்கிறது, இயந்திரங்களோ எதுவுமே இல்லாத காலத்தில் யானைகளை வச்சு கட்டப்பட்டது தான் இந்த அணை. ஸோ இது எப்படி கட்டப்பட்டாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட வரலாறு பார்ப்போம். அவர் சின்ன வயசுலேயே வந்து அவரோட பதவிக்கு வந்துட்டார். ஸோ அங்காளி பங்காளி சண்டை இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து அவர் கொல்லணும் கூட நினச்சிருந்துருக்காங்க. ஒரு ரூமில் வச்சு எரிச்சதாகவும் அதில் கால் தப்பிச்சு வரும்போது காலில் வந்து ரொம்ப தீ பிடிச்சதாகவும் அதில் கருப்பானனால கரிகால சோழன் அப்படின்ற பேரும் ஒன்று இருக்கிறது. ரெண்டாவது யானை மேலே போர் புரிகிறதுனால யானைக்கு இன்னொரு பேர் வந்து நம்ம கரி தான். ஸோ அதை குறிக்கிறதுனால அதனால கூட கரிகால சோழனும் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2 தியரியில் எது உண்மை அப்படின்றது கரெக்டாக தெரியல. மேபி 2வது நான் சொன்னது கூட இருக்கலாம். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேயே வந்ததுக்கப்புறம் அவர் போரிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் சேரர் மன்னரும் பாண்டிய மன்னரும் வந்து வம்புழுக்கிறாங்க. அவர் வந்து வீழ்த்து அடிக்கிறாரு சின்ன வயசுலேயே. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே பிடிச்சிடுறாரு அந்த காலத்தில். அப்புறம் இன்னொரு ஒரு ஹிஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹிமாச்சல பிரதேசம், அந்த லடாக் ஏரியா, அந்த பக்கம் கூட அவரோட பேர் இன்னும் பதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வரைக்கும் போருக்கு போயிருந்துருக்காரு அந்த காலத்திலேயே. அதுக்கப்புறம் இந்த கல்லணை எப்படி கட்டலாம் அப்படின்னு எப்போ ஒரு பிளான் வந்துருக்குன்னா, எவ்வளவோ லாங் போய் நம்ம நல்லது பண்ணிக்கிட்டோம். ஆனால் நம்ம கூட இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் அவஸ்திப்படுறத பார்க்குறாரு. காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் தண்ணி வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். சேமிச்சும் வைக்க முடியாமல் கடல்லையும் போய் கலந்துருது. வேகமாக வரதுனால சுற்றி இருக்க எல்லா நிலப்பகுதியில் உள்ள நெல் பயிர்கள்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்திருக்கு. சரி, இதுக்கு ஒரு தீர்வு கட்டணுமே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும் போது, அப்போ எனி டைம் தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் அவ்வளோ ஒரு செழிப்பாக இருந்தது. ஸோ எப்படி கல்லை கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து இன்ஜினியர் அவங்க கூட இருக்கவங்களாம் வச்சு யோசித்து பார்க்குறாங்க. ஸோ என்ன கான்செப்டில் யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பீச்சில் நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட கிராவிட்டி பவரில் நிற்கும் போது ஒன்றுமே தெரியாது. ஒரு தண்ணி வந்து இழுக்க போகும்போது நம்மளோட கால் வந்து கொஞ்சம் பதியும். 2வது அலை வரும்போது இன்னமும் கொஞ்சம் பதியும். 3வது அலை வந்துச்சுன்னா இன்னமும் நல்லாவே பதியுங்க. அந்த அளவுக்கு வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ இதை ஒரு கான்செப்டாக வச்சுக்கிட்டு கூட அவங்க ஒரு இது பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ பெரும் கற்களை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த அணைக்குள்ளே போடுறாங்க. அந்த அணை கொஞ்சம் உள்வாங்கிக்குது. இப்படியே போட்டு ஓரளவுக்கு இந்த பிசின்னு சொல்கிற அந்த இதெல்லாம் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க அந்த தண்ணியிலே வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட கட்டுமான பணியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய அணை கட்டிக்காங்களே யாரை வச்சு கட்டினாங்க அப்படின்னா கேட்டிங்கன்னா, எப்போயும் நடக்கிறதாங்க கைதிகளை வச்சு தான். ஆனால் அவங்க சாப்பாடும் போட்டு நல்ல விதமாகவே ட்ரீட் பண்ணி தான் அதை கட்ட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இதில்
சாதாரண ஒரு சின்ன வீடு கட்டணும்னாலே 1 வருஷம் ஆகுது. அப்போ எப்போ கட்டப்பட்டது, எந்த வருஷத்தை முடிஞ்ச அந்த ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை. ஆனால் கரிகால சோழன் பீரியடில் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 83 வயசு என்னமோ அப்போ இறந்துருந்துருக்காரு. அவர் காலத்துக்குள்ளே கட்டியிருந்திருக்காரு. இப்போ சின்ன வயசில் வந்திருப்பார், ஒரு 17-18 வருஷம் சொல்லலாம். ஸோ 50 வயசுக்குள்ளேயே அவர் கட்டிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்காருன்னு பாருங்கள். ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. 2000 வருஷம் பழமையானதுங்க, மறக்கவே முடியாது. பார்த்துக்கிட்டேன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான்றதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போதே இதாக இருக்குது. அந்த காலத்தில் கட்டினதில் இப்போ என்னோடய பைக் அதுக்கு மேலே போகுது. எனக்கு அதான் ஒரு சந்தோஷம். அதில் காரும் ஓட்டிகிட்டு வராங்க, பைக்கும் ஓட்டிகிட்டு வராங்க. ஸோ அதில் நான் பைக்கும் ஓட்டி உங்களுக்கு அந்த வியூவை காமிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ கரிகால சோழன் இவ்வளோதுக்கு ஆண்டிருக்காப்புல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வணிகங்கள்லாம் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பண்ட மாற்ற முறை, இங்கேருந்து நம்ம நெல் பயிரை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற தங்கங்களை வாங்குறதோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது. இது நடுவில் பார்த்திங்கன்னா அந்த கடல் கொள்ளையர்கள் அவங்களோட அட்டுழி அதிகமாக இருக்கனால அங்கேயும் போரிட்டு அங்கேயும் யாராவது வம்புத்தாலோ அதையும் சரி செஞ்சு கரெக்டான பண்ட மாற்று முறை பண்ணி வணிகத்தில் கொஞ்சம் நல்லாவே அதிகரிச்சுருக்காங்க. ஸோ அதனாலே கரிகால சோழன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கெத்து இருக்குது. சோழ மன்னர்கள் அதையும் காட்டி கரிகால சோழன் என்றைக்குமே மறந்துட வேண்டாம். இது தமிழரோட பெருமை. இது அதனால தான் டூரிஸ்ட்லாம் வந்து பார்க்குறாங்க. எப்படி நம்ம கட்டின வீடு 100 வருஷத்துல இருப்பான்றது தெரில, இவர் 2000 வருஷத்தில் கட்டியிருக்காரு, இன்னமும் அப்படியே ஒரு கம்பீரத்தோடு இருக்கே. என்ன தான் யூஸ் பண்ணாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்றத யோசிக்கிறான். ஏன்னா ஆங்கிலேயர் உள்ளே வரும்போதே இவங்கெல்லாம் இந்த காட்டைங்க மாதிரி கல்லுலே இது பண்ணுறாங்க அப்படி ஃபஸ்ட்டு நினச்சது. அப்புறம் தான் அந்த கட்டுமான பணியெல்லாம் பார்க்கும்போது எந்த இன்ஜினியர் இவ்வளவுக்கு யோசிச்சு கட்டியிருப்பாங்கன்னு ஹிஸ்ட்ரியே மாற்றி எழுதியிருந்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு நடந்திருக்கு. தமிழோட பெருமையை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அந்த இடத்துக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ இவ்வளோ நாளாக நான் பக்கத்தில் ஊர் தான், ஆனால் போனதில்லை. ஓகேங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. இதாங்க கல்லணை. ஸோ கல்லணைக்கு நெருங்கி வந்தாச்சு. ஸோ இதில் பைக் போகுமா என்னன்னு தெரில, ஆனால் ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகிறேன். ஸ்டார்டிங்கில் போகும்போது எந்த ஒரு தொல்லை இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் ஏதோ மைக்கிலேருந்து அங்கேருந்து சவுண்ட்லாம் வந்துச்சு, இந்த நம்பர் உள்ள வண்டி எடுங்க அந்த மாதிரிலாம் கமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நான் வீடியோ எடுக்கணும் மெயினாக, இதுலேயும் ஓட்டணும் வண்டியை. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கட்டிடத்து மேலே என்னோடய வண்டி போகுது. அப்போ பார்த்து இன்னமும் தாங்கும் அந்தளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் சுற்றியும் பார்த்துட்டேன், இன்னமும் தாங்குங்க. இன்னமும் ஒரு 1000 வருஷம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 3000 வருஷம் வாழ்ந்த காலத்துலேருந்து அவங்க இந்த மாதிரி யூடியூப்பில் வேணால் ரிவ்யூ கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குங்க. ஓரளவுக்கு நெருக்கி அந்த ஒரு அணையோட பாதி தூரத்துக்கு வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து கீழே பார்க்கும்போது கீழே குளிச்சுக்கு இருக்காங்க. இந்த வெயில் காலத்துலேயும் இன்னமும் கெட தண்ணின்னு சொல்கிறது, கெட தண்ணி, ரொம்ப நாள் கிடக்கிற தண்ணி, அந்த தண்ணி இருக்கிறதுனால தான் இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் போய்க்கிருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை சொல்லிட்டு, ஆனால் ஜூன் மாதம் வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். தண்ணியோட ஃபோர்ஸும் சரி, அது போகிற அழகும் சரி, அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, ஓகே. ஸோ இன்னொரு டைம் வரும்போது கூட நம்ம ஜூன் மாதம் கூட வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே இருக்கிறதெல்லாம் லைட்டாக ஒரு சின்ன ஒரு வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் கெட தண்ணி தான். இப்போ மழை பெஞ்சு வந்த அந்த தண்ணிலாம் இல்லை. பாருங்கள், சுற்றி பாருங்கள். ஓரளவு பார்த்திங்கன்னா மணலோட இந்த கல்லணை இருக்குது. ஸோ ஃபுல் வியூவும் காமிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பைக்கை எடுத்துகிட்டு அங்கே லாஸ்ட் எண்டுக்கு போயிடுறேன். ஏன்னா அப்போ தான் என்னோடய மொத்த கல்லணையோட வியூவை என்னால் காமிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம போகிறது மெயினான அந்த கல் வச்சு கட்டின அந்த கல்லணை கிட்ட போய்க்கிருக்கேன். ஸோ ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஓகே, அப்படியே மெதுவாக ஸ்லோவாகவே போய்க்கலாம். ஏன்னா அப்போ தான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க முடியும். ஸோ கார் வர்றதுக்கு மட்டும் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பேரிகார்டு போட்டுக்கெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஸோ பைக்கு உள்ள அலோடு தான், நல்லா ஃபுல்லாக இருக்காங்க அந்த இடத்துல. அப்படி இங்கிட்டு போனீங்கன்னா மண்டபம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லாதனால பார்க்க முடியல. ஸோ இப்போதைக்கு கல்லணையை மட்டும் காமிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்க. இப்போ ரொம்ப மெயினான இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நடுப்பகுதி, கல்லணையோட நடுப்பகுதியில் என்னோடய பைக் போய்க்கிருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஆறுன்னு பார்த்துக்குங்க,
திருச்சியில் இருக்கிறது. ஸோ இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமோன்னு ரொம்ப சங்கட்டமாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பழைய பொருட்கள், பழைய விதமான ஹிஸ்ட்ரி உள்ளதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே வரப்போகிறது ஃபுல்லாமே பழைய காலத்தில் உள்ள கட்டின அந்த கட்டுமான பணிகளும் கோவில்களும், அப்புறம் அப்போக்கப்போ சில் பண்ணுறதுக்கு மூணார், கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரியும், அப்புறம் லாங் ட்ராவல் ஹைதராபாத் இந்த மாதிரி அங்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் கண்டிப்பாக பண்ணுவேன். போக போக என்னோடய வீடியோ வந்து நல்லா ரீச் ஆக நான் அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்து கொண்டு போக ஆரம்பிச்சிருவேன். என்னோடய ஒர்க்கை கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதில் முழுசாக இறங்குற மாதிரி என்னோடய பிளான். ஸோ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகேங்க, ஒரு வழியாக சுற்றி முடித்தாச்சு. அவரோட சிலைகள்லாம் இருக்குது. சிற்பாய்க்கு முதற்கொண்டு முன்னாடி ஒரு சிலை இருந்துச்சு. அந்த சிற்பாய் காவலராக நிற்பாங்க இல்லையா, எனக்கு இந்த இதை இடிக்கிறது கூட போர் நடந்திருக்கலாம். அதனால் அது கூட ஒரு சிற்பங்க கூட முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்துருந்தேன். ஸோ அதுவும் பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே வந்தாச்சு, ஓரளவு நெருங்கி லாஸ்ட்டு இந்த பக்கம் ஆப்போசிட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ வியூவை பார்த்து ரசிங்க. இப்போ கடைசியாக ஒரு கிளிப் ஒன்று எடுக்கிறேன். மொத்த இதுவுமே வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் ஆகும். உங்களோட கல்லணை ஸ்டார்டிங்கில் தான் அந்த மணல்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த வியூவே உங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி நான் ஃபுல் வியூவில் காமிக்கிறேன். அப்படியே ரசிச்சுக்கிட்டே பாருங்கள். அதுவும் அப்போ உள்ள காலத்தில் அந்த சாங்கோடு பாருங்கள். அப்படி ஒரு இமேஜினேஷனை வச்சுக்கிட்டு அப்படியே பாருங்கள் எப்படி அந்த காலத்தில் கட்டியிருந்துருக்காருன்னு. 1000ல் ஒருவன் அந்த சாங்கை நினச்சிக்கோங்க. அப்பா எப்படி ஒரு இதுவும் பார்த்துக்குங்க. தண்டியை கட்டி முடித்து பண்ணியிருந்துருக்காருன்னா நமக்கு ஒரு பெருமை தான். ஓகேங்க, ஸோ முழு வீடியோவும் காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.